நான் 52 பிரான்ச் வச்சிருக்கிறதுலாம் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. ஏன்னா பாஸ் பண்ணுறவனை விட நம்மகிட்ட அதிகமான பேர் படிக்கிறான். நான் மாணவர்களை உண்மையிலேயே நேசிச்சா நான் பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் ஸ்ட்ரென்த் சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கு மேலே சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அதான் உண்மை. பட் இருந்தாலும் குவாலிட்டியான ஆள் கிடைக்க மாட்டாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. என்னுடைய கடமை சிலபஸை நல்லா நடத்துறது, டெஸ்ட் ப்ராப்பராக வைக்கிறது. இதையும் தாண்டி ஆகாஷ் சார்கிட்ட படித்தா நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாருன்னு இந்த உலகம் நம்புது. முன்னாடியெல்லாம் யூடியூப்ல என்னோட முகத்தை பார்த்துட்டு சார் நல்லவர் அப்படின்னு பேசுனாங்க. இப்போ அதை தாண்டி சார் கூட இருக்கிறவங்க நல்லவங்க, அதையும் தாண்டி சார்கிட்ட படிச்சிருந்த பசங்க நல்ல பசங்களா இருப்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. சரியா, நான் ஒரு திருக்குறள் புக்கு தரேன், டெய்லி ஒரு திருக்குறள் படி. இதனால உன் லைஃபும் சேஞ்ச் ஆகும், மனசும் சேஞ்ச் ஆகும், லைஃப்ல நீ நல்ல ஒரு நிலைமைக்கு போவேன். ஸோ இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒருத்தரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். திருக்குறளால தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி 13வது அட்டம்ப்ட்ல சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிளியர் பண்ண ஒரு நண்பர் வந்து தேடி வந்திருக்காரு. சரவணன். வாங்க சரவணன். சிஏ பாஸ் பண்ணி 35 கம்பெனிக்கு ஆடிட் பண்றாரு. திருக்குறளால ஊக்கம் பெற்று இன்னைக்கு சிஏவா இருக்கிறாரு. அவர் உங்களோட ஒரு 2-3 வார்த்தைகள் வந்து பேசுவார். சாரி சரவணன், ரொம்ப நிப்பாட்டு வச்சு. பரவாயில்ல, நான் நிறைய உங்களை சோஷியல் மீடியால பார்த்துருக்கேன், நேர்ல தூரத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்த்துக்கள் சரவணன். அதெல்லாம் இந்த நாளுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். சிறிய புத்தகம். ரொம்ப நன்றி. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சரவணனை பற்றி. ஒரு 20 நாள், ஒரு மாதம் இருக்கும், எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. சார், ஐ எம் சிஏ சரவணன். நான் 13வது அட்டம்ப்ட்ல சிஏ பாஸ் பண்ணியிருக்கேன். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தெரியும் உங்களுக்கு, நான் பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு உங்களுடைய வார்த்தைகள் பெரிய அளவில் இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருந்தது. நான் சிஏ கிளியர் பண்ணிட்டாங்கன்னு நான் எம்காம் படிச்சிருக்கேன். நான் சிஏ டிஸ்கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணிட்டு எஸ்ஏ வேலைக்கு வந்துட்டேன் 22 வயசுலேயே. சிஏவோட அவசியம் என்ன, அது எவ்வளோ வேல்யூபிளானதுன்னு தெரியும். உடனே நான் சரவணன் கால் பண்ணி, சார் எப்படி இருக்கீங்க, எப்படி சார் உடனே, சார் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு போலீஸுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆள், சிஏக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, பட் நீங்க எப்படி சார் இப்படி சொல்றீங்கன்னு உடனே என்கிட்ட ஒரு 15 நிமிஷம் சரவணன் பேசினாப்ல. அந்த பேசினதுல சரவணன் எந்த அளவுக்கு என்னை அப்சர்வ் பண்ணியிருக்காப்ல, வாழ்க்கை பயணங்கள்ல நம்மளை அறியாமலே சிலர் நம்மளை ரசிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது நிச்சயமா போலீஸ்ல மட்டும் நடக்கும். ஏன்னா யூனிஃபார்ம் போட்டு ரோட்ல நிப்பேன்ல. ஒரு சமீபத்தில் ஒரு கோவில்பட்டி எஸ்ஐ சொன்னார், வாழ்க்கையை வெறுத்த மாதிரி பேசினாரு எஸ்ஐ வேலையில. அப்ப நான் அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணேன், தம்பி உங்களால என்ன செய்ய முடியலன்னு வருத்தப்படாதீங்க, நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம், யூனிஃபார்ம் போட்டுட்டு உங்க புல்லட்டை எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நீங்க மீசையை திருக்கி விட்டு காப்பை திருக்கி இப்படி கைதும். வாழ்க்கையில எதையுமே செய்யாம ஒரு இன்ஸ்பயர் ஆகணும்னா அது போலீஸ்காரனால மட்டும்தான் இந்த உலகத்துல முடியும். அவனை பார்த்தா போதும், அவன் எதுவுமே செய்ய வேண்டாம். நீ வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்று நாளைக்கு எவனாவது ஒருத்த மேடையில பேசுவான், எங்க கோவில்பட்டி எஸ்ஏ பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாரு, அவரை பார்த்து நான் எஸ்ஐ ஆனேன்னு சொல்லுவான். அவன் செயலே வேண்டாம். இது வந்து இந்த எஸ்ஐக்கு தான் இந்த ஒரு கொடுப்பனை கிடைக்கும். ஸோ சார்ட்ட நான் கேட்டேன், டிஎன்பிஎஸ்சிக்கு சொல்லிக் கொடுக்குற திருக்குறள் எப்படி சார் உங்களுக்கு அப்படின்னு ஒன்னே, எனக்கு ஏற்ற மாதிரி அதை நான் மாற்றி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜெயிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட வரணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாப்ல. 13 அட்டம்ப்ட்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சிஏ பாஸ் பண்ணி வந்திருக்காப்ல. இன்னைக்கு நான் பார்க்க வரேன்னு சொன்னாப்ல. உங்க நேரம் கரெக்டாக நான் இங்கே நிற்கிற நேரம் ஃபோன் பண்ணாப்ல. சரி ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு உங்க முன்னாடி எல்லாம் சரவணனை இன்ட்ரடியூஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க சரவணன். எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். நான் ஆக்சுவலி வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் ஆடிட்டரா. அது ஆகாஷ் சார் எனக்கு எப்படி தெரியும்னா, ஃபஸ்ட்டு பேர் கேள்விப்பட்டிருக்கேன், நேரில் பார்த்ததில்லை. அப்புறமா சமூக வலைதளம், அதாவது யூடியூப், இன்ஸ்டாகிராமில் வந்து ஆகாஷ் அஃபிஷியல்ன்ற சைட்டை வந்து ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சு, அப்புறம் நிறைய வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி பற்றி எனக்கு பெருசாக அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடையாது. எங்கள் கோர்ஸ் எப்படின்னா, ஒரு பேப்பர் விட்டாலும் நான் முதல்ல எழுதணும். அது வந்து எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். நான் ஒவ்வொரு இந்த 13 அட்டம்ப்டில் 8 தோல்விகள் வந்து நான் ஒரே ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகி தான் திரும்ப மொத்தமே எழுதினேன். ஒவ்வொரு தடவை அந்த வயசு வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கிற காலகட்டம் நான் படித்தது. இப்போ எனக்கு 27 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 வருஷம் 7 வருஷன்றது பயங்கர டிஸ்ட்ராக்ஷன். எல்லாருக்குமே, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் இருக்க பீரியடு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே எப்படி பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் வேறு வந்து நடுவில் பப்ஜி விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, எல்லாமே ஜாலியாக இருப்பாங்க. எனக்கு அந்த ஜாலி லைஃப் பார்க்க முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. என்னோட படிக்கிற ஸ்டடி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக படிப்பேன். நைட்டு ஃபுல்லாக படிக்கும்போது ஒரு தோல்வி, 2 தோல்வி, 3 தோல்வி. ஒரு சில கட்டத்துக்கு அப்புறமா இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. நைட்டில் தான் ஃபுல்லாக படிப்பேன். படிக்கும்போது நடுவில் ஒரு 1 hour பிரேக் எடுப்பேன். அப்போ தான் ஆகாஷ் சாரோட வீடியோ பார்ப்பேன். ஒரு காஃபி குடிச்சிட்டே பார்ப்பேன். அந்த வீடியோ பார்த்தோன்னா அடுத்த 1/2 மணி நேரம் படிக்கிறதுக்கு எனர்ஜி, எனக்கு ஒரு 6 மணி நேரம் படிக்கிற அளவு ஒரு எனர்ஜி வரும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் நைட்டு, விடிய காலம் 6 மணிக்கு தான் புக்கு மூடுவேன். கண்டினியூஸாக ஒரு மனுஷனால் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் குறையும். அது மனித இயல்பு, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதுக்கு என்ன பண்ணுவேன், நடுவில் பிரேக் எடுப்பேன். எனக்கு பிரேக் வந்து ஒரு கப் டீயும் ஆகாஷ் சாரோட ஒரு 5 திருக்குறள் வீடியோ தான். அது எப்படி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா, அவர் சொல்கிற விஷயம் எல்லாமே காமன். உங்களுக்கே தெரியும், என்னை விட உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிற விஷயம் ரொம்ப யதார்த்தம், ரொம்ப காமனு. என்னுடைய கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை நான் மாற்றி எடுத்துருக்கேன். உங்கள் கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்துக்க போகிறீங்க. ஆனால் அவர் சொல்கிற அந்த வேல்யூ வந்து ரொம்ப காமன். படிக்கும்போது சமூகத்து மேலே அக்கறையோடு படிக்கிறது வந்து எவ்வளோ ஒரு உற்சாகம்னா, அது ஜெயிச்சதுக்கப்புறம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. இப்போது நான் பாஸ் ஆகிட்டேன். என் பேட்சில் நாங்கள் மொத்தம் 131 பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அந்த கோர்ஸை. ஒரு சில காரணங்களால் நிறைய பேரால் கண்டினியூ பண்ண முடியல. ஒரு சில டைவர்ஷனாலே ஒரு சில பேர் வெளில போனாங்க. அட்லாஸ்ட் நாங்கள் வெளில வந்து 9 பேர் தான் இந்த கோர்ஸை முடிச்சோம். எனக்கு அதில் என்ன ஒரு பெருமைன்னா, அதில் 8 பேருமே அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. அவங்க நான் தப்பாகவும் சொல்லலை, தே ஆர் பிஸி இன் தேர் ஒர்க். பட் எனக்கு மட்டும் இந்த ஏதாவது ஒன்று பண்ணணும்,
இந்த சமூகம் வந்து நம்மள வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக மாற்றிருக்கு, திரும்ப ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஓரளவு வருமானம் வர அளவு நான் இன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்றதுனால பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்மளால முடிஞ்சது ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்ததே வந்து ஆகாஷ் சார் வீடியோ பார்த்து தான். ஸோ சமூக அக்கறையோட படிக்கிறவனோட அந்த அந்த தாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டர்மாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறதோட மெச்சூரிட்டி எனக்கு வந்து ஆகாஷ் சார் தான் கற்றுக்கிட்டேன். வாழ்க்கையில் பொறுமை நிதானம் அந்த மெச்சூராக ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கிடச்சிடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே வெற்றி நான் ஒரு 13 அட்டம்ப்ட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் பாஸ் ஆகிருந்தேன்னா நான் இந்த மாதிரி மாறி இருப்பேனான்னு தெரியல. அந்த தோல்வி வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துது. ஒத்துக்கிறேன், தோல்வி ரொம்ப கஷ்டம், தூங்க விடாது, குடும்ப சூழ்நிலை நிறைய ப்ரெஷர் இருக்கும். பட் அதை ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறது கண்டிப்பாக ஆகாஷோட வீடியோவும் அது திருக்குறளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் என்னோட ஜூனியர்ஸ் கிட்டே அதான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ என் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜூனியர்ஸ் இருக்காங்க, எனக்கு கீழே ஒரு 7-8 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சென்னையில் இருக்க பெரிய பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கிளாஸ் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் டெய்லியும் ஒரு வீடியோ ஆகாஷ் சார் தான் அனுப்புகிறேன். ஏன்னா அவங்க காலையில் எழுந்துக்கும் போது அந்த டே ரொம்ப பாசிட்டிவாகவும் உற்சாகமாகவும் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால அவரோட வீடியோ அனுப்புவேன். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி பேஸ்டுன்னும் போது ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க. இப்போலாம் உங்களுக்கு தெரியும், பூமரை கிளம்புவாங்க, மொக்க போடுறேன்னு, அதான் ரியாலிட்டி. ஆனால் அந்த பசங்க ரொம்ப பக்குவமாக இவரை எடுத்துக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே வந்து சிட்டி பேஸ்டு. அவங்க படிச்சது எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்கூலாக இருக்கும், இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கும். நம்மளுடைய சர்க்கிள் ரிமோட் பிளேஸ்லேருந்து வந்தவங்க யாரும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கே அது அவ்வளோ அழகாக புரியும் போது நமக்கு இன்னும் ரொம்ப அழகாக புரியும். எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் நினச்சேன் அவங்களாம் சரியாக பார்க்க மாட்டாங்க. ஒரு வீடியோ அனுப்பிச்சதுக்கப்புறம் ஆனால் டெய்லி அனுப்புங்க. அவங்க நினச்சப்போ யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்து எடுத்துக்கலாம். பட் தே ஆர் ரெக்வஸ்டிங், அனுப்புங்க, நாங்கள் டெய்லியும் பார்க்கும்போது ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன். தே ஆர் உண்மையிலே இப்போ அவங்க வந்து ரொம்ப அழகாக படிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தோல்வி கண்டவங்க தான். அவங்க எல்லாமே இப்போ 4வது அட்டம்ப்டோ 5வது அட்டம்ப்டோ இதில் மொத்தம் ஒரு 6 ஸ்டேஜ் இருக்குது. அது ஏதோ ஒரு ஸ்டேஜில் படிச்சுட்டு இருக்கவங்க தான். இவரோட வீடியோஸ் இப்போ அவ்வளோ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சென்னையிலுமே. அது ஏதோ என்னால் முடிஞ்சது. நான் வந்து இவர் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு இல்லை, ஏதோ மனசுக்கு ஒரு ஆறுதல், ஒரு விஷயம் 4 விஷயம் பண்ணுறோம், ஏதோ 4 பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் இவரை பற்றி சொல்கிறத விட உங்களுக்கு இவரை பற்றி நல்லா தெரியும். ஸோ ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீங்களாம் இப்போ படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப பொறுமை, நிதானம், பக்குவம் இது இருக்கணும். ஜெயிக்கிற வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கணும். ஜெயிச்சதுக்கப்புறம் ரொம்ப அடக்கமாக இருக்கணும். அது வந்து நம்ம கலிமுத்து சார் இருக்கார், அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் என்னென்ன ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றது வந்து இவர் நிறையவே உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ நான் ஃபாலோ பண்ணுற பேசிக் பிரின்சிபல்ஸ் தான். அது இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமை, நிதானம், அடக்கம், பண்பு. நம்மளால் முடிஞ்சது 4 பேருக்கு உதவி பண்ணணும். உதவி பண்ணலையா, நம்மளால் முடியலையா, அமைதியாகவும் போயிடணும். அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது. அதே மாதிரி வயசில் பெரியவங்களுக்கு பேசும்போதே வந்து நான் எப்பவுமே சென்னையில் வந்து 8 வருஷமாக இருக்கேன். யாருக்குமே குட் மார்னிங் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை. எடுக்கும்போதே காலை வணக்கம் தான் வரும். இப்போ தான் ரீசெண்ட் டைமாக மாற்றி இந்த கொரியன்ஸ் கிட்டலாம் பேச வேண்டிய சூழ்நிலை வரும் எனக்கு. அந்த கியா மோட்டார்ஸ், ஹுண்டாய் மோட்டார்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் கிட்டலாம் பேசும்போது காலை வணக்கம்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் ஆரம்பித்தேன். ஸோ அதே மாதிரி இந்த தமிழில் ஒரு விஷயம் இருக்குது, அது உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து 10th தமிழ் ஃபெயிலு, அரையாண்டில் 31 மார்க்கு. அதே மாதிரி கணிதத்துலேயும் நான் ஃபெயிலு. அப்போ வரைக்குமே எனக்கு தமிழ் கண்டா விருப்பம். ஆனால் ஆங்கிலத்துக்கு 93. அப்புறம் போர்டு எக்ஸாமில் ஒரு வழியாக ஏற்றி 63, 64 எடுத்து நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்போ வரைக்குமே தமிழ் எனக்கு பிடிக்காது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நான் சிபிஎஸ்சி போயிட்டேன். ஏன்னா தமிழ் வந்து தலைமுழுகணும் அப்படின்ட்டு போனேன். அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்ன்றது இன்னைக்கு ஒவ்வொரு குரல் படிக்கும்போது எனக்கு தெரியுது. நான் வந்து தமிழை மார்க்கெட்டிங் பண்ணல, எல்லாரும் தமிழ்னு சொல்லுவாங்க, அதை பற்றியுமே பேச வரல. பட் இதில் இருக்க அந்த உச்சரிப்பில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வந்து இப்போ எனக்கு புரியுது. இப்போ என்னோட பேச்சிலே பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் வார்த்தைகள் தான் வருது எனக்கு. அது என்னன்னா ரீசெண்ட் டைம் ஒரு வீடியோஸ் பார்க்க ஒரு சில மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ், இந்த கலிமுத்தியாக இருக்கட்டும், பர்வீன் சுல்தான், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய வீடியோஸ்லாம் பார்க்க, ஜெயந்தி பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுடைய உச்சரிப்பெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால அந்த தமிழ்ன்றது வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி போது அது கூடவே வருது. காட் பிளெஸிங் அப்படின்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அது வந்து சுத்தமாக வேரியன்ட் இல்லை. ஸோ அதனால இப்போ நான் படிக்கிறேன். இப்போவுமே எங்கள் பசங்களுக்கு வந்து என்ன சொல்லும்போது குரலில் தான் சொல்லுவேன். சார் சொல்லுவார், இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், கற்றவர்கள் இன்னைக்கு சிந்திக்கிறது மற்றவர்கள் வந்து நாளைக்கு சிந்திப்பாங்க. இப்போ நான் 2 நாள் முன்னாடி என்னோட ஜூனியர்ஸ்க்கு அதை சொன்னேன். ஸோ அந்த மாதிரி அந்த தமிழ் வந்து இப்போ ரொம்ப பிடிக்குது. அது ஏன் அப்போ பிடிக்கலன்றது எனக்கு தெரியல. அதனால தான் இப்போ யோசிக்கிறேன், அந்த மெச்சூரிட்டி வர டைமும் எனக்கு சக்ஸஸ் வர டைமும் அது பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான சூழ்நிலை எனக்கு இருக்குது அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ அதுதான் நான் சொல்ல ஆசைப்பட்டது. எல்லாரும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு வாழ்த்துங்க. எல்லாருமே கண்டிப்பாக முயற்சியும் உழைப்பு இருந்ததுன்னா அந்த உழைப்பு வீண் போகவே போகாது. சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, அந்த உழைப்பு காக்கி சட்டையாக தான் கிட்ட வருமானு தெரியல, பட் ஏதோ ஒரு ரூபத்தில் என்னைக்காச்சும் அது கண்டிப்பாக பலன் கொடுக்கும். ஏன் சொல்கிறேன்னா, என் பேட்சில் கஷ்டப்பட்ட யாருமே வீணாக போகல. நான் பார்த்து அதுவும் பொறுமையும் நிதானத்தோட கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக ஒரு இலக்கு அடைவாடுவாங்க. நீங்கள் அந்த இலக்கு அடைஞ்சதுக்கப்புறம் ஆகாஷ் சார் மாதிரி உங்களால் முடிஞ்சது ஒரு 4 பேர் தூக்கி விட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நான் விஷ் பண்ணுற அளவு என்னோட ஏஜ் அனுபவம் கிடையாது. பட் ஸ்டில் ஆகாஷ் சார் முன்னாடி சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. ஸோ எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள்.